சின்ன பிள்ளைகள் எங்களுக்கிட்ட ஆனா வரலாறும் தெரியாது, எங்களை பத்தின பின்னணியும் தெரியாது, நாங்க ஆரங்கிறோம் தெரியாது, எல்லாரும் இப்படி கடும் அந்த இது மாதிரி எங்களுக்கிட்ட கேள்வி கேட்கிறதுங்கிறது. இந்த 20க்கு கையை வைத்து ஜனாசா எரிக்கின்ற போது கோட்டாவினுடைய காலில் உளுந்து கிடந்த ஆட்களால எங்களுக்கு வந்திருக்கிற அந்த நிலவரம் தொடர்வதற்கு நாங்கள் இடமளிக்க முடியாது. ஆகவே நீங்கள் இவர்களை உள்வாங்கியதாக நீங்கள் தேர்தலில் கேட்கின்ற இந்த அணி, இந்த 2 தனித்து கேட்டாலும் இணைந்து கேட்டாலும் நான் இல்லை என்கின்ற செய்தியினை மிக தெளிவாக சொல்லிவிட்டு நான் வந்திருக்கின்றேன். நாங்க கட்சி காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக நாங்க இந்த தேர்தலில் நொமினேஷன் வரும் வரைக்கும் நாங்க தீவிரமா போராடுவோம். அதுல எந்த விதமான 2 கருத்துக்களும் எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் இந்த கட்சி அழிகின்ற போது அந்த பாவத்தினுடைய பங்காளியாக நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுக்கு அது அறவே சரி வராது. என்றால் ஒரு முஸ்லிம் அரசியல் பரப்பில் இருக்கின்ற முஸ்லிம் தேசிய அரசியலில் தனித்துவ அடையாளத்துடனான ஒரு கட்சியினுடைய அவசியமும் அந்த கட்சி என்பது ஏன் இருக்க வேண்டும் என்பது எங்களுக்குத்தான் தெரியும். வடகிழக்கு வெளியே இருந்து இயக்கங்களை நடத்திக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் அறிஞர்கள் என்று சொல்பவர்களுக்கும் அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் தெரியாது. வடக்கு கிழக்கு வெளியே இருக்கின்ற முஸ்லிம்களுடைய அரசியல் நிலங்களும் வடகிழக்குள்ளே இருக்கின்ற முஸ்லிம் அரசியல் நிலங்களுக்கும் இடையில் முரண்பாடு இருக்கின்றது. 100க்கு 100% முரண்பாடு இருக்கின்றது. அதனால் முஸ்லிம் தேசிய அரசியல் கட்சிகள், தனித்துவ அடையாளமுடைய முஸ்லிம் அரசியல் நிறுவனங்கள் உயிர் வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு என்பிபி அல்ல, என்பிபியினுடைய யார் வந்தாலும் முஸ்லிம் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கென்று தனித்துவ அடையாளத்தோடு ஒரு அரசியல் கட்சி ஏன் இருக்கக்கூடாது என்பதற்கான நியாயத்தினை யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுடைய நியாயம் இருக்கிறது. தமிழர்களுக்கு தமிழ் அரசு கட்சி என்றும், அதே போன்று தமிழ் காங்கிரஸ் என்றும், அதே போன்று இபிடிபி, இஎன்டிஎல்எஃப், இபிஆர் என்னென்ன பேர்ல எல்லாம் கட்சி இருக்க முடியுமாக இருந்தால், மலையகத்திலே மலையக முன்னணி, அதே போன்று தோட்ட தொழிலாளர் காங்கிரஸ் என்று எத்தனையோ கட்சிகள் இருக்க முடியுமாக இருந்தால், முஸ்லிம் சிங்கள பெருந்தேசிய பரப்பிலே அவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி, அதே போன்று இன்னும் என்ன பள்ளி கட்சி எல்லாம் இருக்க முடியுமாக இருந்தால், ஏன் முஸ்லிம் சமூகத்தினுடைய முஸ்லிம் தேசிய அரசியலில் முஸ்லிம்களுக்கு என்று தனியான ஒரு அரசியல் இயக்கம் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள முடியாத என்ன முட்டாளாக இருந்தாலும் அந்த முட்டாளுக்கு சரியான விளக்கம் சொல்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். முஸ்லிம் காங்கிரசும் அதே போன்று அதாவுல்லாவோடு எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும், அதாவுல்லாவுடைய தேசிய காங்கிரசும் எங்களுக்கு ஏசிஎம்சியில முரண்பாடு இருந்தாலும், ஏசிஎம்சி என்கின்ற கட்சியும் எங்களுடைய முஸ்லிம் தேசிய அரசியல் பரப்பில் இருக்க வேண்டும். அதற்கு நியாயபூர்வமான, அது எங்களுடைய இனத்தினுடைய அடையாளம், எங்களுடைய தனித்துவ அரசியலுடைய அடையாளம். நாங்கள் தீர்மானிக்கின்ற சக்தி யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டார் நாங்கள் தான் இந்த கட்சி வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நாங்கள். ஜேவிபிக்கு இன்று குடைபிடிக்கின்ற என்பிபி போராளிகளாக புதிதாக கோட்டாவுக்கு வாக்களித்து விட்டு வந்து இறங்கி இருக்கின்ற அந்த போராளிகள் அல்ல. முஸ்லிம் காங்கிரசுடைய போராளிகள் நாங்கள். முஸ்லிம் இயக்கத்தை கட்டி வளர்க்க வேண்டும் என்கிற போராளிகள் நாங்கள். எங்களுக்குத்தான் அந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்கிற உண்மையான எண்ணம் இருக்கிறது. முஸ்லிம் காங்கிரஸ்ல எம்பியாவதற்கு ஹரிசும், எம்பியாவதற்கு பைசல் காசிமும் இருக்க முடியும். ஆனால் தவம் முஸ்லிம் காங்கிரஸ்லே எம்பியாவதற்கு இல்லை. தவம் இருப்பதெல்லாம் எப்படி சிங்கள அரசியல் பரப்பிலே எத்தனையோ சிங்கள அரசியல் கட்சிகள் இருக்க முடியுமாக இருந்தால், தமிழ் அரசியல் பரப்பில் எத்தனையோ தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்க முடியுமாக இருந்தால், ஏன் மலையகத்திலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு இருக்க முடியுமாக இருந்தால், இன்று என்பிபி, முஸ்லிம் காங்கிரஸ், அதே போன்று ஏனைய முஸ்லிம் அரசியல் கட்சிகளையும் அழிக்க வேண்டும் என்று முஸ்லிம்களை வைத்து செய்கின்ற சதியினுடைய அங்கத்தை உடைப்பதற்காக தவம் இருக்கின்றதை தவிர, பைசல் காசிமை போன்றும் ஹரிசை போன்றும் ஒரு எண்ணிக்காக இந்த சமூகத்தை காட்டிக் கொடுப்பதற்கும் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்பது அழிவதற்கும் நாங்கள் ஒரு நாளுமே அந்த எண்ணத்துக்கு நாங்கள் வரமாட்டோம். அந்த எண்ணத்தோடு இன்று மிக தெளிவாக இந்த போராட்டத்திலே நான் நிற்கின்றேன். என்னை நிறுத்த வேண்டும் என்று முஸ்லிம் காங்கிரசுடைய நேற்றைய அந்த உயர்விடத்திலே பேசியிருக்கிறார்கள். முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து ஏன் என்னை நிறுத்த வேண்டும்? முஸ்லிம் காங்கிரஸ்ல இருந்து உங்களை நிறுத்த வேண்டும். நீங்கள் முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவரை கோட்டாவினுடைய ஆட்சி காலத்தில் ரிஷாட்டை அடைத்த மாதிரி முஸ்லிம் காங்கிரசுடைய தலைமையை பிடித்து அடைப்பதற்கு பதில் செய்த அத்தனை சதிகளுடைய முழு டீட்டெயிலும் எங்களிடம் இருக்கிறது. நீங்கள் அதற்கு உடன்பட்டிருந்து போய்
எவ்விடத்திலே அந்த இடத்தை யார் இந்தியாவிலே இருந்து வந்து அந்த சதியை உடைத்தார்கள் என்ற முழு விவரமும் தவத்தினுடைய கையில் இருக்கிறது. இதே பைசல் காசிமும் இதே ஹரிசும் நெஞ்சு நிமிர்த்தி ஏலும் என்றால் இந்த களத்திலே அவர்களை சவாலுக்கு அளிக்கின்றேன். நான் அவர்களிடம் சவாலை வெளியே